இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. திருப்போரூர் அருகே சென்னையின் குடிநீர் தேவைக்காக 342 கோடி ரூபாய் செலவில் 6வது நீர்த்தேக்கம். அடிக்கல் நாட்டினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். இந்த புதிய நீர்த்தேக்கத்திற்கு மானாமதி ஏரி குழுமத்தின் மூலம் நீர் பெறப்படும். நீர்த்தேக்கத்திற்கு வெளிப்புறமாக அமைக்கப்பட உள்ள மேற்கு மற்றும் கிழக்கு வடிகால்கள் மூலம் மிகை நீர் ஒழுங்கிகளால் வெளியேற்றப்படும். இந்த நீர்த்தேக்கத்தை அமைப்பதன் மூலம் சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுக்கலாம், கடல் நீர் உட்புகுவதை தடுக்கலாம். இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து 9 மாதங்கள் நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் நீரை சென்னை மாநகரம் பெற முடியும். திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு. திமுக ஆட்சி காலங்களில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக பெருமிதம். நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை கைவிட எதிர்க்கட்சி தலைவர்கள், சூழலியல் அமைப்புகள் வலியுறுத்தல். மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என நீர்வளத்துறை விளக்கம். பிப்ரவரி 7ஆம் தேதி விருதுநகரில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பார் என கட்சி தலைமை அறிவிப்பு. அதிமுக பாஜக இடையே வரும் 22ஆம் தேதி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக பங்கேற்க ஏற்பாடு. தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆலோசனை. தேர்தல் கூட்டணி, பிரதமரின் வருகைக்கான ஏற்பாடுகள் குறித்து பேசப்படுவதாக தகவல். ஆளுநரின் குடியரசு தின தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. ஆளுநர் ஆர்.என். ரவியின் அடாவடித்தனம் தொடர்வதால் நிகழ்வை புறக்கணிப்பதாக விளக்கம். தீ பரவட்டும் என்றால் இன்னும் சிலர் பயந்து நடுங்குகின்றனர். சென்னை புத்தக காட்சியில் பபாசி விருதுகளை வழங்கி துணை முதல்வர் உதயநிதி உரை. அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எரிகின்றால் மிகையாகாது. அதனால்தான் தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். மற்ற எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதையுடன் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு மேலிட நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அறிவுறுத்தல். தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ நடத்திய 2ஆம் கட்ட விசாரணை நிறைவு. கரூர் துயரம் தொடர்பாக 5.5 மணி நேரம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய அதிகாரிகள். மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி விஜய்க்கு சம்மன் அளிக்கப்படவில்லை. தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. பாமகவுக்கு உரிமை கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் கட்சி நிறுவனர் ராமதாஸ். டெல்லி உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு.
தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம். நேற்றுடன் கால அவகாசம் முடிந்த நிலையில் 13 லட்சம் பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம். சென்னை டிபிஐ அலுவலகம் அருகே 12வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் கைது. சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம். சென்னையில் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி. இன்று நடத்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்துணூழியர் சங்கம் தொடர் போராட்டத்துக்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் வெள்ளி 318 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் கணிப்பு. நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு தொடரும் உறைபனி எச்சரிக்கை. 2 நாட்களுக்கு இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் முழங்க தரிசனம். கடலூர் மஞ்சக்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலம். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு. குறுகிய நேர பயணமாக இந்தியா வந்தார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர். டெல்லி விமான நிலையத்திற்கே நேரில் சென்று ஆற தழுவி வரவேற்றார் பிரதமர் மோடி. பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வானார் நிதின் நபீன். நாளை பதவியேற்கிறார் நிதின் நபீன். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை வலியுறுத்தி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம். ஈரான் உயர் தலைவர் காமெனியை தூக்கிலிடுவது போல சித்தரித்து ஊர்வலம். உயர் தலைவர் காமெனி மீது தாக்குதல் நடத்தினால் நாட்டின் மீதான போராக கருதி பதிலடி தரப்படும். முழுவீச்சிலான போர் வெடிக்கும் என அமெரிக்காவுக்கு ஈரான் அதிபர் எச்சரிக்கை. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.